தமிழ்நாட்டுல பிஜேபி ஆபீஸ் இருக்கும்போது எதனால டெல்லி கூப்பிட்டு விசாரிக்கணும் விஜய்க்கு இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இதுல உள்நோக்கம் இருக்குது. எப்படியாவது விஜய வந்து கார்னர் பண்ணி வரப்போற தேர்தல்ல அவங்களுடைய ஆட்களை வந்து அவங்களுக்காக ஒரு களத்தை தயார் பண்ணி கொண்டிருக்கின்றது ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு. ஐயா, விஜய் அரசியல் ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது மாற்றங்கள் வேணும். மாற்றங்கள் தான் எப்பயுமே இதுவா இருக்கும். மாற்றங்கள் தான் வாழ்க்கைக்கு முக்கியம். அதனால இது வெளியே இருந்தது இந்த 70 ஆண்டு காலங்கள்ல மாற்றங்கள் வேணும். ஐயா, கரூர் விவகாரத்துல விஜய் குற்றவாளி நினைக்கிறீங்களா? அது வந்து சூழ்நிலைக்கு கைதி அவரு. சூழ்நிலை கைதி. ஐயா, சிபிஐ ஆபீஸ் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே இருக்கு. தமிழ்நாட்டிலே சிபிஐ இருக்கும்போது எதுக்கு டெல்லியில கூப்பிட்டு விசாரிக்கணும்? இல்ல உள்நோக்கம் இல்ல. அது வந்து உள்நோக்கத்தை விட அவருக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. இதே ஒரு பப்ளிசிட்டி தான் அவருக்கு. இதுவே அவருக்கு பப்ளிசிட்டி தான். எப்பயுமே ஒருவர் சிறைச்சாலை போயிட்டு வந்தாலே, ஒரு அரசியல்வாதி தனி மனுஷனும் சிறைச்சாலை போயிட்டு வந்தாலே அவங்க பப்ளிசிட்டி ஆயிடுவாங்க. அதே மாதிரி இவரும் பப்ளிசிட்டி ஆயிடுவார். நிச்சயமாக ஆட்சி உண்டு. நன்றி. வாழ்க. ஐயா, விஜய் அரசியல் ஆரோக்கியமானதா, தமிழ்நாட்டுக்கு தேவையா? எனக்கு தெரிஞ்சு விஜயுடைய அரசியல் வந்து ஒரு ஆரம்ப நிலையில இருக்காரு. அவருக்கு அரசியல்ல ஈடுபடுறதுக்கான உரிமை இருக்கு. ஆனா இது ஒரு இந்தியா வந்து தமிழ்நாடு உட்பட எல்லாம் லஞ்ச லாவணிய நாடு. இது எல்லாம் முழுக்க கரப்ஷன் ஆயிடுச்சு. நம்ம நாடு எல்லாம் வழிப்பறியாத்துன்னு எல்லாமே நடக்குது. இந்தியா பூரா போதை எல்லாம் அடிமை, இளைஞருக்கு பூரா வீணா போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடான சமூக அமைப்புல இவர் வந்து என்ன சாதிக்க முடியும்னா அதுக்கு அளவு கடந்த துணிவு வேணும். அது அவருக்கு நான் அதை பத்தி அவர் வரேன்னு சொன்னா வரட்டும், இளைஞர் தான் என்ன, அந்த துணிவு ஏத்துக்கணும். பல அயோக்கியர்கள் மத்தியில அரசியல் வாழ்க்கை நடத்தணும். அவர் அது தூய்மையா நடத்தணும், சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரூர் விவகாரம் இருக்கு இல்லைங்களா, கரூர், அந்த விஜய் குற்றவாளி நினைக்கிறீங்களா? விஜய் வந்து ஒரு விஷயம், அவருக்கு வந்து இந்த மாதிரி உலக நாட்டிலே எல்விஸ் பிரெஸ்லின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கும் இப்படிலாம் ரசிகர்கள் உண்டு. அவர் படம் பார்க்க முடியலன்னா இந்த திரையரங்கு வெளியிலேயே அழுவாங்க. எல்விஸ் பிரெஸ்லின்னு ஒருத்தர் இருந்தாரு. அது மாதிரிதான் இவருக்கு இருக்காங்க. ஆனா ரசிகரா இருக்கிறது மட்டும் போதாது, அவங்க அரசியல்வாதியா ஒரு தெளிவான ஒரு தேசிய சிந்தனை இருக்கணும், தமிழ் தேசிய சிந்தனை இருக்கணும். நாடு, மொழி, இனம், வரலாறு இதை அவங்க புரிஞ்சிட்டு அதுக்காக அர்ப்பணிக்கிற உணர்வு இருந்தா நான் வரவேற்பேன். அவர் குற்றவாளி நினைக்கிறீங்களா? கரூர் விவகாரத்துல அவரு குற்றவாளின்னு பார்க்கல. ஆனா மொழி, இனம், நாடு நம்ம உயிரினும் மேலானது. சமூக மாற்றம் வெறும் இந்த தேர்தல் நடந்துடாது. தலைகீழ மாற்றம் வேணும்னா உயிரை அர்ப்பணிக்கணும். அது மத்திய அரசுன்றவர் பெரிய ஆதிக்கவாதி, வெள்ளக்காரனோட சிறந்த ஆதிக்கவாதி. அந்த ஆதிக்கவாதி எடுத்து வாழ சாதாரண விஷயம். மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டா கூட அவன் ஆட்சியை கவுத்துருவான். அதெல்லாம் மனபலம் இருந்தாதான் தொடர்ந்து நீடிக்க முடியும்ன்றது என்னுடைய கருத்து. சிபிஐ ஆபீஸ் தமிழ்நாட்டிலே இருக்கு. அப்படி இருந்தா விஜய் வந்து டெல்லி கூப்பிட்டு விசாரிக்கணும். இதுல உள்நோக்கம் இருக்கு. இதுவே ஒரு ஆதிக்கம் தான். தமிழகத்திலேயே விசாரிக்கலாம், அது ஏன் டெல்லிக்கு வர சொல்ற? அதுவே பெரிய ஆதிக்கம். அவங்க எப்பயுமே மாற மாட்டாங்க. கட்டி தழுவுறமா இருக்கும், தமிழை நேசிக்கிற மாதிரி இருக்கும், தமிழர்கள் நேசிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பொய், உண்மை கிடையாது. வச்சுட்டுமா? நன்றி, வணக்கம். ஆனா கரூர் துயர சம்பவத்தை விஜய் குற்றவாளி நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நபரை குறித்து நம்ம பேசும்போது ஒரு ஆள் குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் வந்து மக்கள் வந்து ஒரு நாலேஜுக்குள் வரும்போது தான் வந்து அது வந்து தெளிவாக நம்ம சொல்ல முடியும். ஒரு நபர் குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது. ஆனா சிபிஐ ஆபீஸ் தமிழ்நாட்டிலே இருக்கு. அதுக்கு டெல்லி கூப்பிட்டு ஏன் விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து இது ஏன் டெல்லி கூப்பிடுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து விசாரிக்கிறது அது நல்லதா இருக்கும். ஐயா, சிபிஐ ஆபீஸ் தமிழ்நாட்டிலே இருக்கும்போது எதனால விஜய் டெல்லி கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது உள்நோக்கம் இருக்கலாம், அல்லது இங்க இருக்கிறவங்க மறைமுகமா விசாரிப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கலாம். 2 விதமா எடுத்துக்கணும். ஏன்னா இங்க இருக்கிறவங்க வந்து மூடி மறைக்க பார்ப்பாங்க, இல்லைன்னா ஓப்பனா அவன் தண்டனை கொடுக்க பார்ப்பாங்க. அது சிபிஐ அங்கிருந்து டெல்லியில இருந்து வந்துன்னா அவங்க கொஞ்சம் விசாரணை செய்ய பார்ப்பாங்க. இதுதான் நிறைய வித்தியாசங்கள். ஆனா விஜய் அரசியல் ஆரோக்கியமானது. ஆமா, ஆரோக்கியமானதுதான். ஆரோக்கியமானது. கரூர் விவகாரத்துல விஜய் குற்றவாளி நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க நடந்த இதுல யாரும் ஒத்துழைக்கல.
சின்ன சின்ன பசங்களா இருந்தனால அவங்களால அதை செஞ்சு ஒத்துழைக்க முடியாம போச்சு. அதனால தான் அதாச்சும் ஒழிய அவர் மேல எந்த தப்பு இருக்குதுங்க. விஜய் அரசியல் ஆரோக்கியமானதா? ஆரோக்கியமானதுதான். ஆரோக்கியமானது. ஐயா, இப்ப தமிழ்நாட்டிலேயே சிபிஐ ஆபீஸ் இருக்கு. எதனால டெல்லி கூப்பிட்டு விஜய் விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க? இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி உள்நோக்கம்? சிபிஐனாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அது உள்நோக்கம் கூட இருக்கலாம். ஏன்னா அவர் வரத்து கூட விரும்பாம இருக்கலாம். இல்லை வேற என்ன ரீசன் இருக்கு? அரசியல்னு வரும்பொழுது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஐயா, இப்ப கரூர் விவகாரத்துல விஜய் குற்றவாளி நினைக்கிறீங்களா? கண்டிப்பா விஜய் குற்றவாளி அல்ல. நம்ம தான் வந்து வாங்குவோரே விழித்திருன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வாங்குறோம்னா நம்ம தான் விழித்திருக்கணும். அதுபோல அவர் சேல் பண்றாரு அவரை, அப்போ நம்ம தானே விழித்திருக்கணும். நம்ம தான் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். தவறுகள் நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு அவரை சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே சிபிஐ இருக்கும்போது எதனால டெல்லி கூப்பிட்டு விசாரிக்கணும் விஜய்? இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா அப்படிதான் தோணுது. இப்போ இங்க சென்னையிலே சிபிஐ ஆஃபீஸ் இருக்கு. இருந்தாலும் மேபி கூட்டம் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொன்னாலும் அவங்க வீட்டிலேயே கூட போய் இன்டர்வியூ பண்ணி என்கொயரி பண்ணி வேணுங்க டீட்டெயில் வாங்கலாம். கூப்பிட்டு வச்சுருக்கு டெஃபினட்டா உள்நோக்கம் இருக்கு. ஏன்னா படத்தை வேற ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப கரூர் விவகாரத்துல விஜய் குற்றவாளி நினைக்கிறீங்களா? குற்றவாளியானு தெரியல, பட் அவரும் ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பா. ஆனா இந்த சிபிஐ விசாரணை உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இருக்கிற மாதிரி தான் இருக்கு. விஜய் மிரட்டி பார்க்கலாம் எதை நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ஐயா, சிபிஐ ஆபீஸ் தமிழ்நாட்டுல இருக்கு. அது இல்லாம எதுக்கு டெல்லி கூப்பிட்டு விஜய விசாரிக்கணும்? இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இருக்கலாம் உள்நோக்கம். பட் தமிழ்நாட்டில் இருந்துன்னா இங்கே விசாரிச்சுக்கலாம். அதனுடைய இது என்னன்னே தெரியலை. ஏன்னா இப்போ பிஜேபி வேறு அவங்க இதுவாக இருக்கிறதுனால, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால எப்படி பண்ண போகிறாங்க என்னங்கிறது தெரியல. அது கடைசியில் இந்த இது தேர்தல் வரையிலான்னு தெரியும். அவரை மிரட்டி கிரட்டி அவங்க அந்த பக்கத்தில் சேர்க்கறக்கா பார்க்குறாங்களா என்னங்கிறது தெரியல. அதனால இருந்திருக்கு, அது மாதிரி இருக்கலாம். ஐயா, கரூர் விவகாரத்துல விஜய் குற்றவாளி நீங்க நினைக்கிறீங்களா? விஜய் குற்றவாளி இல்லை. விஜய் குற்றவாளி, செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி. ஆமாம், அவர் குற்றவாளியே இல்லை. ஒழுங்காக கரெக்டாக அவங்க இது பண்ணி கொடுக்காம தப்பாக போட்டு கொடுத்து அவங்கள இந்த மாதிரி பண்ணி அவரை சாக்கணுங்கிறதுக்காக, அவரை இறக்கணுங்கிறதுக்காக இந்த வழியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு நல்லது தான், அது நடக்கிறதெல்லாம் நல்லது தான். அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இப்போ நிறைய பேர் இது பண்ணுறதுனால நிச்சயமாக அது அவருடைய மிஸ்டேக்கே இல்லை, மிஸ்டேக். விஜய் அரசியல் ஆரோக்கியமானது? அது சொல்ல தெரியாது. ஏன்னா இப்போ தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவங்க இருக்கலாம், இவ்வளோ பேர் ஏடிஎம்கே வந்தாங்க, டிஎம்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. பட் எப்படி இப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஆனால் 100% 100% பண்ண முடியுமா அப்படிங்கலாம் தெரியாது. பழைய இதை விட இப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். அது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவர் வந்தாருன்னா நல்லா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இளம் தலைமுறை எல்லாரும் இருக்காங்க, அதெல்லாம் வாய்ப்பு ஒன்று இருக்கு அதுக்கு. ஆனா சிபிஐ ஆபீஸ் தமிழ்நாட்டிலே இருக்கும்போது விஜய் ஏன் டெல்லி கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் வீகம். அதாவது ஏடிஎம்கே கூட்டணிக்கு அவரை வர வைக்கிறதுக்காக ஒரு யுக்தி இது. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல சிபிஐ விசாரணையே ஒன்றும் கிடையாது. அவர் தான். ஆமா, யுக்தி தான், தேர்தல் யுக்தி தான். தனியா நிக்க கூடாது, ஏடிஎம்கேவோட பிஜேபியோட இணையன்னு தான் அவரை டெல்லி கூப்பிட்டுருக்காங்க. இல்லைன்னா அவரை இங்கே விசாரிக்கலாமே. கரூர் விவகாரத்துல விஜய் குற்றவாளி நினைக்கிறீங்களா? அவரோட பங்களிப்பு இருக்கு, அதை தவிர்க்க முடியாதுதான். இருந்தாலும் இவங்க பாதுகாப்பு குறைபாடும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. அவர் மேலே தப்பு இல்லாம எல்லாம் இருக்கு, இவங்களோட பாதுகாப்பு குறைபாடும் இருக்கு. ஆனா கரூர் துயர சம்பவத்துல விஜய் நீங்க குற்றவாளி நீங்க நினைக்கிறீங்களா? அது கண்டிப்பா கிடையாது சார். ஆக்சுவலா அது மற்ற ஆளுங்கட்சிகள் பண்ற சதி. அது ஆக்சுவலா அதான் உண்மை. ஆமா. ஆனா இப்ப சிபிஐ ஆபீஸ் தமிழ்நாட்டிலே இருக்குது. அப்படி இருக்கும்போது எதனால டெல்லி கூப்பிட்டு விஜய் விசாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது கண்டிப்பா உள்நோக்கம் இருக்குது. அவர் அது என்னத்துக்கு கூப்பிடுறாங்க, கட்சியில கூட்டணி வைக்கிறது, விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்காக அவங்க ஒரு இன்டைரக்டா கூப்பிடுறாங்க. அதுதான். ஆமா. ஆனா விஜய் அரசியல் ஆரோக்கியமானதா? மக்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா விஜய் தான் வேணும் எனக்கு. ஆனா கரூர் விவகாரத்துல விஜய் குற்றவாளி நீங்க நினைக்கிறீங்களா? அவர் குற்றவாளியே கிடையாது. காரணம் இது எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு நபர் குற்றவாளியே சொல்ல முடியாதுல்ல. இது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அவர் ஒரு நபர் தான், ஒன்றும் கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைச்சுதான் அது தவறு நடந்திருக்காரு. இனிமேல் நடக்காத நம்ம பார்த்துக்கணும். விஜய் குற்றவாளி இல்லைன்றீங்க?
ஆனா சிபிஐ ஆபீஸ் வந்து தமிழ்நாட்டிலே இருக்கு, ஏன் வந்து டெல்லி கூப்பிட்டு விஜய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. இது பிஜேபி உள்நோக்கம் இருக்கா, உள்நோக்கத்தோட பண்றாங்கன்ற சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? இதுல பிஜேபி உள்நோக்கம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டெல்லி தான், சும்மா சாதாரண ஒரு என்கொயரி தான், அது பண்ணலாம் தப்பாகும். ஏன்னா மெயின் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, அவர் மென்ஷன் பண்றாங்க, விசாரிக்கலாம் தப்பாயிடும். விசாரிக்க தப்பு கிடையாது, என்கொயரி தானே, தப்பு இல்லை.